அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய வழிகளில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். யோவான் 12வது அதிகாரம் 37வது வசனம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இங்க இயேசு கிறிஸ்து இத்தனை அற்புதங்களை இந்த யோவான் சுவிசேஷத்துல 7 அற்புதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய அற்புதங்களை செய்திருக்கத அவங்க கண்ணால பார்த்தாங்க. அவங்களுக்கு முன்பாகத்தான் ஆண்டவர் செய்தாரு. ஆனா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கல. கர்த்தாவே, எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தைய இங்க சொல்லியிருக்கு. எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கேட்டாதான் விசுவாசம் வரும். ஆனா கேட்டும் அவங்க விசுவாசிக்கல. கர்த்தருடைய புயம் அவங்களுக்கு வெளிப்பட்டது. கர்த்தருடைய கரம், அற்புதங்களை செய்கிற அந்த கரத்தை அவங்க பார்த்தாங்க, ஆனா விசுவாசிக்கல. இதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்டது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் ஏன் விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் பின்னாடி சொல்லியிருக்காரு. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். இது ஏசாயா 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட கண்ணு பார்க்க முடியல, ஏன்னா கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. இருதயத்துல அதை பார்த்தும் கூட அதை உணர்ந்து குணப்பட முடியல, விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்களோட இருதயம் கடினமாயிருச்சு. அப்ப கர்த்தரோட செயல்படுகிறத நம்ம பார்க்கணும்னா நம்மளோட கண்கள் தெளிவா இருக்கணும், இருதயம் கடினப்படக்கூடாது. எபிரேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல இருதயம் எதனால கடினப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாவத்தினால இருதயம் கடினப்பட்டு அவர் செயல்படுகிறத உணர முடியாமலும் குணப்பட முடியாமலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கற்றுக்கொள்றோம். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு, தேவனுடைய மகிமையை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க ஏசாயா 6வது அதிகாரத்துல அங்க ஏசாயா ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. அந்த தரிசனத்துல ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறாரு. சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்கிறத பார்க்கிறாரு. அங்க கேருபீன்கள் இப்படி ஆண்டவரை போற்றுகிறத பார்க்கிறாரு. அந்த ஆலயம் முழுதும் தேவ மகிமையால் நிறைந்திருக்கிறது. அதைத்தான் அவர் பார்க்கிறார் தரிசனத்துல. அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னார். இவைகளை அப்படின்றது 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53:1, ஏசாயா 6:10. இந்த 2 வசனத்தையும் அவருடைய மகிமையை கண்டு பேசினது. ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவங்க யூதர்கள் கண்ணு பார்க்கல, இருதயம் கடினப்பட்டதுனால தேவனை விசுவாசிக்கல. ஆனா அதிகாரிகள் இயேசுவ விசுவாசித்தாங்க. அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். ஏன் அந்த அதிகாரிகள் விசுவாசிச்சாங்க, ஆனா ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க அப்படின்னு பயந்ததுனால யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனத்துல இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவன் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதனால எங்க தங்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பரிசேயர்களுக்காக இயேசுவ அறிக்கை பண்ணாது இருந்தாங்க. தங்களோட விசுவாசத்தை அவங்க அறிக்கை செய்யல. ஆனா நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்குன்னா, ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள்ல கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க என்ன செய்யல? இயேசுவ அறிக்கை செய்யல. விசுவாசிச்சாங்க, ஆனா அறிக்கை செய்யல. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இந்த அதிகாரிகள் தேவன் கிட்டத்திலிருந்து வருகிற மகிமையை விட மனுஷர்கள் தங்களை பாராட்டணும், பெருமையா பேசணும் அப்படின்றதுல ரொம்ப விருப்பம் வைத்திருந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மனுஷரால் வருகிற மகிமைய ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 6வது அதிகாரம் 41வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் கூட தேவனிடத்துல இருந்து வருகிற மகிமையை தேடுகிறவர்களா இருக்கணும். மனுஷர் நம்மளை பாராட்டணும்ன்றதுக்காக எதையும் செய்யக்கூடாது. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். இயேசு சத்தமிட்டு சொல்றார், என்கிட்ட விசுவாசமாய் இருந்தேனா என்னை அனுப்புன தேவனிடத்துல விசுவாசமாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். யாரெல்லாம் இயேசுவின் மூலம்தான் நம்ம பிதாவை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எபிரேயர் 1வது அதிகாரம் இயேசுவ குறித்து சொல்லும் போது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமாயிருந்து அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 1:3 சொல்லியிருக்கு. அப்ப இயேசுவை காணும் போது நம்ம பிதாவை காண்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். உலகத்துக்கு இயேசு எப்படி வந்திருக்காரு? ஒளியா, வெளிச்சமா வந்திருக்காரு. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இருள் இருக்காது, பாவம்ன்ற இருள் இருக்காது.
நம்மளும் பிரகாசிக்கிறவங்களா இருப்போம். இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு ஒளியா இருந்தாரோ அது போல நம்மளையும் வெளிச்சமா மாத்துறாரு. ஒளியா இருப்போம் உலகத்துக்கு. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. என்னோட வார்த்தைய கேட்டு அதை விசுவாசிக்காம இருந்தா நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் தண்டனை கொடுக்க மாட்டேன். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகையோட நோக்கம் நியாய தீர்ப்பு கிடையாது. அவர் உலகத்தை ரட்சிக்க, எல்லாருடைய பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மக்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. என்னை தள்ளி, இயேசுவை தள்ளிட்டு புறக்கணிச்சிட்டு அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா அவங்களுக்கு நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசு சொன்ன வார்த்தைகள் அவனை நியாயம் தீர்க்கும். 2 தெசலோனிக்கர் 1:7 அவரை விசுவாசிக்கலைன்னா, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்களுக்கு நீதியான ஆக்கினை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தண்டனைக்கு தப்ப முடியாது. நியாய தீர்ப்பு நாள்ல, கடைசி நாள்ல அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அவரை விசுவாசிக்காதவங்களை நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். எல்லாம் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் பேசுறேன். அவர் என்ன எனக்கு கட்டளையிட்டாரோ அதைத்தான் உபதேசிக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இருந்து ஊழியர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளணும். அவங்க பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் இயேசு பேசினாரு, உபதேசித்தாரு. அது மாதிரி ஊழியம் செய்யற ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து அவர் என்ன சொல்றாரோ அதையே சொல்றவங்களா இருந்தா ஊழியம் வெற்றிகரமா இருக்கும். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அவர் கட்டளையிட்ட காரியங்கள் அது மூலம் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்றோம். நித்திய ஜீவனாய் இருக்கிறது. ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். பிதா என்ன சொன்னாரோ அதையே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றத 2 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 பேரும் இணைந்து செயல்படுகிற 2 பேரும் ஒண்ணுதான். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதனால பிதா என்ன சொன்னாரோ அதையே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் செய்தாலும் யூதர்கள் அவரை விசுவாசிக்கல. அதுக்கு காரணம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம், ஏசாயா 53:1, ஏசாயா 6:10 ஆகிய வசனங்கள் மூலம் அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, இருதயம் கடினப்பட்டிருக்கு. அதனால இயேசுவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய மகிமையை கண்டு இந்த வார்த்தைகளை சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம். அதிகாரிகள் இயேசுவை விசுவாசிச்சாங்க. ஆனா பரிசேயருக்கு பயந்ததுனால எங்க தங்களை தேவாலயத்தை விட்டு புறம்பாக்கிடுவாங்களோ, தங்களுடைய ஸ்தானத்தை இழந்துருவோமோன்னு பயந்துகிட்டு அவங்க இயேசுவை அறிக்கை பண்ணாது இருந்தாங்க. அவங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை விட மனுஷர்கிட்ட இருந்து வருகிற மகிமை பெருசா இருந்துச்சு. அத விரும்பினாங்க, அதிகமா விரும்பினாங்க அப்படின்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறான், என்னை கண்டவன்
பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவன்ட்ட இருள் இருக்காது, ஏன்னா நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கலனா கடைசி நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல அவர் சொன்ன வேத வசனங்கள் நம்மள விசுவாசியாதவங்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நான் எதையும் சுயமா சொல்லல, என்ன பேசணும், என்ன உபதேசிக்கணும், இதெல்லாம் பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதை மாத்திரம் நான் பேசுறேன்னு சொன்னாரு. அவரு பிதாவோட கட்டளைகள் எல்லாம் நித்திய ஜீவன் இருக்கு. பிதா என்ன சொன்னாரோ அதை மாத்திரம்தான் நான் பேசுறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னதை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில செயல்படுகிறத ஒவ்வொரு நாளும் காணத்தக்கதா எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கு தந்தருளுங்க. ஆண்டவரே, பாவத்தினால இருதயம் கடினப்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, நீங்க பேசுகிற வார்த்தையை கேட்டு உணர்ந்து அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, நீங்க செயல்படுகிறத நாங்க கண்டு விசுவாசிக்கணும். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன்னு என்று சொன்னீர். உம்முடைய வெளிச்சத்துல நாங்க நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பு நாளுக்கென்று நாங்க ஆயத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா. சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேக சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்களும் கூட சுவிசேஷ பணியை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.